ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட, இந்த மன மகிழ்ச்சியான இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 56வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். நாம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளிடத்துல பேசுகிற ஒரு வார்த்தை, நான் கூப்பிடுகிற அந்த நேரத்தில், நான் கூப்பிடுகிற அந்த சமயத்தில், நான் கூப்பிடுகிற அந்த நாளில் தேவன் என் சத்துருக்களை பின்னிட்டு திரும்ப பண்ணுகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் சில நேரங்கள் நம்மளுடைய சிந்தனையில எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க. நாம் செய்கிற ஒரு காரியம், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, நம்மளை சுற்றிலும் நம்மளுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை, நம்மளை சுற்றிலும் நம்மளுடைய எதிரிகள் இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, இயேசுவை உண்மையாய் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம் பாருங்க. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட பாருங்க, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை, நம்ம எதிரி சூழ நின்றாலும் ஆண்டவர் நம்மளோடு இருக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது பாருங்க, எந்த பிரச்சனையும் எந்த எதிரியும் நம்ம முன்னாடி நிற்கவே முடியாது. ஆண்டவர் அவர்களை பின்னிட்டு திரும்பி அனுப்பி விடுவார். பிரியமானவர்கள், இந்த வார்த்தையில கூட நாம் பார்க்கும் பொழுது, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். இந்த நேரத்துல கூட சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, இதுல இருந்து ஆண்டவரே அப்பா என்னை சுற்றிலும் என்னை நெருக்குகிறார்கள், என்னை சுற்றிலும் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படி புலம்ப வேண்டாம் பிரியமானவர்களே. இந்த நாளில ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் செய்ய போகிற காரியம் என்ன? உன் சத்துருக்களை நான் பின்னிட்டு திரும்ப பண்ணுவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையில ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நோக்கி நீ கூப்பிடும் அந்த நாளிலே, அந்த நிமிடமே உன் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு எரிகோ மலை போல அவர்கள் எதிர்த்து நிற்கலாம், உங்களுக்கு முன்னாடி பார்வோனுடைய சேனை போல அவர்கள் எதிர்த்து நிற்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை கூப்பிடும் பொழுது அவர்கள் பின்னிட்டு திரும்பி போவார்கள். இது உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவன் நம்மளோடு தான் இருக்கிறார், நம்மளுக்குள்ள வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். நீங்க கூப்பிடும் பொழுது, அப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு என்று நீங்கள் அவரை அழைக்கும் பொழுது, தேவன் உங்களுக்கு எதிராய் நிற்கிறவர்களை, உங்களை எதிர்த்து வருகிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் பின்னிட்டு திரும்ப ஓட பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தையில சொல்லி இருக்கிறது போல, நான் என் தேவனை நோக்கி நான் கூப்பிடும் அந்த நாளிலே, அந்த நிமிடமே அப்பா என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பி போவார்கள் என்று உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. இது நிமித்தம் ஆண்டவரே, தேவன் நீர் என் மத்தியில் என்னோடு நீர் இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த நாளில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெய்வ நீர் தொடுங்கப்பா ஆண்டவரே. அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும், பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் அது இருந்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாக இன்னொரு வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். God bless you and be blessed.